ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து கருப்பு மூவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாள் இல்லை, பிகாஸ் everyone was just celebrating the succeed and comeback of the one Surya sir. ஸோ என்னன்னா வந்து ஆக்சுவலாக ஆர்ஜேபி, தட் மீன்ஸ் வந்து ஆர்ஜே பாலாஜி மீது வந்து நிறையா வந்து இருந்துச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அவர்கிட்ட ஏன் போய் நடிக்கிறாருன்ற நிறைய கிரிட்டிசம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து உடச்செறிஞ்சிட்டு வந்துச்சு. 14 ரிலீஸ் ஆக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அழுது வந்து வீடியோ போட்டார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷன் ஆச்சு. ஆஃப்டர் ஹி காட் டிசர்வ் பெட்டர், அவங்க நினச்சதை விட அது போட்ட காசு பாதி எடுத்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துருக்கக்கூடிய மீம்ஸ். ஸோ அந்த மீம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இவர் வந்து என்ஜாய்மெண்ட்டில் ஆடிட்டு இருக்காரு. பட் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வீடியோ 2-3 ஆட் பண்ணி விட்றேன். அப்புறம் அதோட ரிவ்யூ. ஸோ மறக்காமல் போய் வந்து தேட்டரில் பாருங்கள் தயவு செஞ்சு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், வீடியோக்கு முன்னாடி இது சொல்லிடுறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இது தியேட்டர் மூவி, வீட்டில் பார்க்கலாம், ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டா வந்து பிடிக்காத படம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இது தியேட்டருக்கான படம். ஏன்னா அப்படி பார்த்தா தான் வந்து உங்களால் வந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண முடியும். வீட்டில் உட்காந்து ஒரு டிவியில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக வந்து ஒன்றுமே இருக்காது. படம் வந்து ஓகேவாக இருக்கும். பிகாஸ் இது கமர்ஷியல்ன்ற பேர் வந்ததுனால வந்து கமர்ஷியல் சினிமாக்கு என்னென்ன தேவை எல்லாமே இருந்துச்சு. அதோட எலிவேஷனாக இருக்கட்டும், அதோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் ஸோ குட் இன் தியேட்டர். நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஏதோ சுமாராக இருக்கும். இருக்கும். பட் நீங்கள் தேட்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கே கூட வந்து ஏதாச்சும் ஒரு வைப்ரேஷன் மாதிரி வந்து ஆகலாம். ஸோ மறக்காமல் போய் வந்து தேட்டரில் பாருங்கள். சரி, நம்ம வந்து மீம் ரியாக்ஷனுக்கு போவோம். மீம்ஸை பார்த்துட்டு கடைசியாக நான் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க போகலாம். சூப்பரா மாப்ள கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுட்டு தாளப்பாரு. எஸ், இந்த படம் வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து நல்லா இருக்குன்றதுக்கான காரணம் திரு சிவா. என்னடா சொல்கிற அப்படின்னா வந்து கங்குவா அப்படின்ற ஒரு படைப்பை, அதாவது ஒரு பிண்டத்தை கொடுத்துட்டு அதிலிருந்து மீள முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவருக்கு ஒரு நன்றி. ஆர்ஜே பாலாஜி கிட்ட இருந்து கற்றுக்கங்க அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா கங்குவா 250 கோடி போட்டு எடுத்துட்டு அது வந்து எது கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க, கதையே கிடையாது, வாழ் கத்தினே இருக்காங்க. பட் இந்த படம் வந்து 100 கோடி வந்து போட்டுச்சு. 130 கோடி, ஆல்மோஸ்ட் 75 crores வந்து எடுத்துருச்சு 2 நாளில். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஒன் மோர் திங் வந்து ஆர்ஜேபி வந்து அந்த எமோஷனாக வந்து பேசுகிறத கத்துறது இருக்குல்ல, அது பயங்கரமாக வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நாம் வந்து அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம். அடுத்த மீம் ஃபார்மை போட்டுக்கின கடுப்பில் சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ ஐயோ சார் சார், இங்க இருந்து என் பொட்டியை காணோம் சார். வேற பொட்டி வாங்கிடா. வேற பொட்டி வாங்குறதா? எஸ், இதுவாக வந்து லிட்டராக வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப தூரத்துல இருந்துலாம் வந்து வந்திருந்தாங்க இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து சூர்யா சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்னு. பட் அன்னைக்கு வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த போஸ்ட்பாண்ட் ஆனதுனாலே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிம்பத்தி கிரியேட் ஆச்சுன்னு வந்து சொல்லலாம். இன்னும் படத்துக்கு வந்து அதிகமானது. ஸோ அப்புறம் இன்னொருத்திங்க என்ன அப்படின்னா வந்து இந்த 2 நாளில் வந்து போட்ட காசை தாண்டி எடுத்ததை தாண்டி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து வந்துச்சு. அவர் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார், செல்லங்களா கண்ணங்களான்னு ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்னு போட்டு சொல்லியிருந்தாரு. செமையாக வந்து இருந்துச்சு. சரி, நம்ம வந்து அடுத்த மீம்ஸுக்கு வந்து போகலாம். எஸ், இப்படித்தான் வந்து இருந்துச்சு லிட்டரலாக. எஸ், லிட்டரலாக வந்து இப்படி தான் இருந்துச்சு. கடைசி வந்து அந்த ஒரு கருப்பு சாமி வேஷம் போட்டு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ரெடா ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயே பாதி படத்தை எடுத்து விட்டானுங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஜஸ்ட் கிவ் அ ஹிண்ட் ஆர் சம்திங். அது ஹிண்ட்டு தான் கிடையாது, டேரெக்டாகவே வந்து அந்த ஒரு கடைசி சீன் இருந்துச்சு. பட் சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரி தான். அதை நான் வந்து ரிவ்யூ போர்ஷனில் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதே கம்மியான மீம்ஸ் தான் இருந்துச்சு. இதே படம் வந்து ஒரு மாதிரி ஆவரேஜாக இல்லைனா ஒரு அளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மீம்ஸ் நிறையா வந்துருக்கும். இது மாதிரி ஒரே பாசிட்டிவான ஒரு மீம்ஸாக தான் வந்து இருந்துச்சு. அது போக அந்த போஸ்ட் பண்ணாச்சுல, ஸோ அதை ரிலேட்டடான மீம்ஸ் தான் வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நானும் எத்தனையோ கண்ட்ரிக்கு போய் எவ்வளவு ஸ்டாச்சுகளை வாங்கி பேல அடிக்க வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகை லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் பியூட்டினா மொத்த அழகை பாத்தியா, அங்க நிக்கிறடி கிளைமேக்ஸ் இது கையிலையா உளியா? ஐயோ எஸ், அப்படி தான் வந்துருச்சு. அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா ஒரு சீனு, இது பரவாயில்ல ஸ்பாயிலராகவே இருந்துட்டு போகுது. திடீர்னு அந்த சீனை பார்க்குறப்ப ப்ரொஜெக்ட் பண்ணது, சூர்யா அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி.
லிட்டரலாக வந்து கையில் வந்து ஒரு பெரிய ஒரு வாலாக ரிவால் அது வந்து பெருசாக இருக்கும் இப்படி ஒரே இதில் அது எடுத்துகிட்டு வந்து கார் ரெண்டாக புழக்கிறது அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு லைட்டாக வந்து இது ஏதோ ஒரு படம் கூட இருக்குமே பாய்ஸில் வந்து ஒருத்தர் சருன்னு ஓடிட்டு வந்துட்டு பாப்பில் உள்ள பூந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக வந்து இருந்தார், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா எனக்கு லைட்டாக வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு எஃபெக்ட் வந்து இருந்துச்சு. த்ரிஷா கனவுல வந்து வர மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறம் நினைக்கிறேன், இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த சீன் தான் வரும். எனக்கு திடீர்னு வெக்னாலாம் உள்ள வராங்க, அப்சைட் டவுனுக்குள்ள த்ரிஷா நிற்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா அப்படின்றது எனக்கு தெரில. பட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு ஆறா மாதிரி இருக்கிற ஒன்று அப்படியே வெக்னா வந்து எப்படி வந்து அந்த இதுதான் இருக்கும்ல, ஒரு மாதிரி ரூட்டாக இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. நான் முடிக்கிறேன் என்னடா அதே மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி ஓகே, நம்ம வந்து அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். ஆமாம், லிட்டலாக வந்து சாய் அபயங்கர் வந்து இதுக்கப்புறம் வந்து யாருமே அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆயிட்டு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து டியூடு படத்தில் போட்டதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக வந்து இருந்துச்சு. ஏன்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. பட் கருப்பில் வந்து அவர் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். அதுவும் வந்து கிளைமேக்ஸ்லலாம் வந்து தேட்டரில் உட்காந்து கேட்கும்போது அந்த தேட்டரில் உட்காந்து கேட்கும்போது சம்மோன் வாஸ் டோட்டலி கனெக்டட் டு த மூவி. முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வம் கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாமி இறங்கிடுதுன்றது உண்மையாக தான் வந்து இருக்குது. பிகாஸ் அந்த வீடியோஸ் வந்து இருக்கும், நான் வேணால் வந்து ஆட் பண்ணி விட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து போட்டிருந்தாப்புல சூப்பரான ஒர்க். ஏன்னா அனிருத்துக்கும் இவருக்கு தான் போட்டின்றது உண்மை தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது படமும் சரி. அதோட எலவேட் பண்ணுறது சீனை வந்து ஏதாச்சும் மந்தமாக போகிற மாதிரி இருந்துச்சு, டப்புன்னு வந்து எலவேட் பண்ணுறது இந்த விஷயமாக தான் வந்துருக்கு. நம்ம அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். ஆமாதான் எதுக்குடா மீசிய முடிக்கிறீங்க? ஆமாதான் இல்லைங்களா? வாங்க நாமதான் வாங்க ஆமாதான் அவ்வளோதான். இனி நம்ம தான் சொல்ல வேண்டியதான். அப்புறம் ஒன் மோர் திங், ஏதோ வந்து இந்த ஸ்ட்ரீக் ஏதோ உடச்சிருச்சு. நம்ம தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா டிக்கெட் செல்லிங்கில் வந்து இதை பீக்கில் போய்கிட்டு இருக்கு, லியோ ஓவர்டேக் பண்ணிருச்சு, கூலி ஓவர்டேக் பண்ணிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை தான் போல். ஏன்னா வந்து ரெண்டாவது நாளில் வந்து அது பாதி காசை வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆல்மோஸ்ட் 66 crores சொல்லிட்டாங்க. இது முடிஞ்சிடும். அது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வந்து இருக்க போது. மெனி பீப்புள்ஸ் வந்து இது வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போலாம் இல்லை, படம் சூப்பராக இருக்குது. இது கமர்ஷியல் மூவின்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்னடா அப்புறம் லாஜிக்கலாக பார்க்கக்கூடாது. நீங்கள் போய் வந்து இது ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ், அன்பான ஃபேன்ஸ்ன்ற டைலாக் எங்கே இருக்குல்ல. ஸோ அப்படின்றதுனால திஸ் இஸ் ஒன்லி டெடிகேட் டு த ஆல் சூர்யா ஃபேன்ஸ். ஒன்லைன் சிம்பிளான ஒன்லைன் தான். ஸோ அப்படின்றனால நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்காக நீங்கள் வந்து டெஃபினட்டாக போய் வந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து இருந்துச்சு. சரிங்களா, நம்ம வந்து அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். சாய் அபயங்கர். எஸ், திஸ் இஸ் ட்ரூ. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து அப்படியே வந்து போச்சு. ஆக்சுவலாக வந்து டியூட் படத்தில் சொன்ன மாதிரி தான் பாட்டிலேருந்து பிஜிஎம் எடுத்து போடுறது அதே வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி எலவேட் பண்ணி ஆயிருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சீன் இன்டர்வலுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமேல் வந்து பேபி கண்ணன்னு சொல்லப்படக்கூடிய ஆர்ஜே பாலாஜி வந்து இப்படி வருவார். வந்துட்டு அங்கேருந்து கருப்பு கலர் சட்டை, அப்போ தான் காடு மூடு வரும் பாட்டு, அப்படியே வந்து வருவார். அதுக்கு வந்து பின்னாடி ஒரு பிஜிஎம், அது அப்படியே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு லிட்டலாக. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள், லிட்டலாக ஓடிடி வரட்டும், அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேண்டாம், இது வந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம், சாமி படம். லிட்டலாக வந்து சில பல விஷயங்கள்லாம் வந்து என்னடா அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஓகே, அதில் வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். நம்ம அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். திஸ் இஸ் எஸ், இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே இருந்துச்சு. பிகாஸ் ரெஃபரன்ஸை வந்து இப்போ எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால அதை நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. பட் ஒரு மாதிரி ஓவராக கொடுக்க வேணாம் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் வந்து எங்கேஜ் பண்ணுறதுக்காக வந்து செகண்ட் ஹாஃபில் நிறைய ரெஃபரன்சஸ் மட்டும் இருந்துக்கிட்டே வந்து இருந்துச்சு. அதான் நிறைய பேர் சொன்னாங்க, என்னடா அது சூர்யாவோட ஜிபியூ மாதிரி இருக்குது. பிகாஸ் அப்படின்னா வந்து அஜித் அவர்களுக்கு வந்து குட் பேட் அக்லி படத்தில் ரெஃபரன்சஸ் மட்டுமே வச்சு படங்கள் ஃபுல்லாக வந்து போனதுனால அப்படி வந்து சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக வந்து சூர்யா அவர்களையும் வந்து நல்லா வச்சு மில்க் பண்ணிட்டாரு இவர் ஆர்ஜே பாலாஜி. ஸோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா அது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அப்புறம் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா லியோ ரெஃபரன்ஸ் என்னடா உடச்சி விட்ற அப்படின்னா அந்த வீடியோவே எடுத்து போட்டு விட்டானுங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஓகே வெறும் வந்து சும்மா பேர் மட்டும் வரும்னு பார்த்தா லிட்டரலாக வந்து யாரும் நிற்க வச்சுருக்காங்க. பட் அது விஜய் அவர்கள் கிடையாதுன்னு தெரியும். பட் அந்த சீனில் தெரிச்சிச்சு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். ஐடியா சொல்கிறேன், டேய் போடுறா அந்த பிஜிஎம்.
எஸ் அப்படி தான் வந்து இருந்துச்சு லிட்டரலாக வந்து. ஏன்னா அந்த பிஜிஎம் வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, விரப்பு அதுதான் வந்து ஓடினே வந்து இருக்குது. அது இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலி கோஸ்ட் ரைடர் தான், அப்படி கோஸ்ட் ரைடர் மாதிரி வருவாப்பில். சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் டீமுக்கு வந்து போகலாம். இதுதான் வந்து ஹேப்பனிங்காகவே இருக்குது சுற்றி சுற்றி. ஆமாம், இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நான் கூட வந்து நடிக்கிறாங்க, நான் சம் ஆஃப் த பீப்புள் ஜஸ்ட் கமெண்டிங் ஆன் இன்ஸ்டாகிராம், என்னன்னா அது பயங்கர நடிப்பு அப்படின்னு. அப்படிலாம் இல்லடா, சில பேருக்கு நிஜமாலுமே வந்துருச்சுடா. ஒருத்தர்லாம் வந்து சீட்டை விட்டு டொம்முன்னு கீழே விழுந்து அப்படியே அந்த படி கீழே இருக்கும்ல, அப்படிலாம் போகிறாரு. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த விஷயமா இருக்கட்டும், கனெக்ட் ஆனதுனால அதில் விஷயம்லாம் நடக்குதுன்னு வந்து நினைக்கிறேன். இதில் வந்து 2 வந்து கருப்பு சாமி வருவார். ஒன்று வேட்டை கருப்பு, இன்னொன்று வந்து இன்னும் ஏதோ கருப்பு வந்து வருவார் செகண்ட் ஹாஃபில். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாருங்கள். நம்ம அடுத்த மீமுக்கு வந்து போகணும். சரி, நான் ஒன்றும் மார்க் பண்ணல, பட் லிட்டலாக வந்து அப்படி தான் வந்து இருக்குது. இதை வந்து மீமுங்க, நான் ஒன்றும் பண்ணல சரிங்களா. நான் இது எந்த ஒரு இதுவுமே பண்ணல. நம்ம அடுத்த வந்து மீமுக்கு வந்து போகலாம். இதெல்லாம் நான் போடுறது கிடையாது, இது எவ்ரிதிங் வாஸ் இன் இன்ஸ்டாகிராம், அதிலேருந்து நான் எடுத்தது தான் சரிங்களா. ஆமாம், எவ்ரி ஒன் வாஸ் இந்த மைண்ட் செட்டில் தான் வந்துருந்தாங்க எல்லாருமே. கதையாக்குது இது. உங்க அம்மாவை பைக் சென்டிங் பண்றோமோ இல்லையோ, உங்க அம்மாவை எல்லாம் மாறி இருக்குது இங்க. மொத்தம் மஜாவா இருக்குது படம். உங்க அம்மாவை தூக்கி சொருகணும். உங்க அம்மாவை எவன் வந்தாலும் உங்க அம்மாவை தூக்கி உங்க அம்மாவை வீலிங் அடிக்கணும். ஆமாம், வந்து அப்படி தான் வந்து இருந்துச்சு. அது அந்த மிளகா அரைச்சி இது பண்ணுறதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராக ரெட்டிஷ் ஷேடு வந்து இருந்துச்சு. பிகாஸ் கருப்புனா வந்து அப்படி தான் அந்த மிளகா அந்த ரெஃபரன்ஸ் பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஸோ தேட்டரில் போய் மறக்காமல் பாருங்கள். இனி இவங்க 2 பேருக்கு தான் வந்து போட்டி. இசை அரசனா என்ன இசை அரசன் போட்டிருக்கீங்க? சரி ஓகே, நம்ம வந்து அடுத்த மீம் போகலாம். ஸோ இந்த மீம் தான் நான் வந்து சொன்னேன், இதை வந்து போட முடியும்னு பார்க்குறேன். ஏன்னா அது கிராப் பண்ணிவிட்டு நான் வந்து போடுறேன், பிகாஸ் ஸ்ட்ரைக் அடிச்சிருவானுங்க. ஸோ அதான் சாமி வந்தேன்னு சொன்னல, ஸோ அதான் பாருங்கள். பாரு, நிறைய பேர் ஆக்டிங் சொல்கிறாங்க, நிறைய லூஸ் ஆங்க அவங்க சம்மந்தமே நம்மளாம் பண்ணிட்டு. சாமியே வந்துருச்சுங்க லிட்டரலி. நிறைய பேர் அதெல்லாம் திண்ணீர்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். பார்த்தீங்களா, ஸ்க்ரீம் ஆகிடுவாங்க, ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா, இதுதான் ஆசை இருந்துச்சு. அது கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பீக்காக இருந்துச்சு. எஸ், சூப்பராக வந்து இருந்துச்சு. நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். இந்த பாட்டு தான் கருப்பம் கூட வரான்னு ஒரு பாட்டு தான். போய் தேட்டர்லாம் மறக்காம போய் பாருங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா. ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரிவ்யூ. ஸோ ரிவ்யூ வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக சொல்லி வந்து முடிச்சிடுறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து படம் வந்து நல்லா இருக்குன்னு நிறைய சொல்லிட்டாங்க. பட் ஃபியூ பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரெட்ரோ பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ரெட்ரோவெல்லாம் வந்து கதை வைஸ் ஓகே, பட் எனக்கெல்லாம் வந்து என்ஜாய்மெண்ட்டெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் படத்துக்கு போகிறது. கதை வைஸ் இருக்கணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ரெட்ரோ கூடலாம் அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ரெட்ரோ வந்து இதோட நல்லா இருந்துச்சு, ரெட்ரோ வந்து மக்கள் மறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ரெட்ரோவெல்லாம் தூங்க தான் வந்து வச்சுச்சு. ஸோ அப்படின்னாலும் அதையும் வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஸோ இந்த படம் வந்து ஒன்லைன் என்ன அப்படின்றத சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். அந்த ஒன்லைன் சொல்லிட்டு அப்படின்னா கதையே வந்து வேஸ்ட்டு. ஒரு ஓகே சிம்பிளாக வந்து சொல்கிறேன். கேரளாவிலேருந்து ஒருத்தங்க 2 பேர் வராங்க, அப்பாவும் பொண்ணும் வந்துட்டு வந்து அவங்க நகையை வந்து தொலைச்சிடுறாங்க. நகையை தொலைச்சிட்டு வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து கதை. ஸோ அதுக்குள்ளே எப்படி வந்து கருப்பு வராப்பில் எப்படி வந்து ஆர்ஜே பாலாஜி, பேபி கண்ணன் அவர் தான் வந்து ஆர்ஜே பாலாஜி அந்த கேரக்டரில் தான் நினச்சிருப்பாப்பில். ஸோ அவங்களாம் வந்து எப்படி இருக்குதான், கடைசியாக கருப்பு வந்து காப்பாற்றுறாரா, சொன்ன வாக்கை காப்பாற்றுறாரா, அந்த நீதி வந்து இதாச்சா. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா வந்து கோர்ட் பேஸ் பண்ணி இருக்குது. பட் படத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சாமி கொண்டு வந்ததுனால கோர்ட்டு பற்றின அந்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் கடைசியாக தான் வந்து கோர்ட்டுனா என்னதுன்ற மாதிரி காட்டி முடிக்கிறாங்க. ஒன் மோர் திங், கருப்பு 2 வந்து வருதுன்ற மாதிரி ஒரு லீடு கொடுத்து இந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் வாட் வில் ஹேப்பன். பிகாஸ் ஏன் அப்படின்னா எல்கேஜி படத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸு, ஸோ என்ஜிகே படத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு.
பார்ப்போம் ட்ரையாலஜியா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். டோன்ட் வெயிட் ஃபார் ஓடிடி. பிகாஸ் ஓடிடியில் பார்த்தீங்க அப்படின்னா படம் ரொம்ப மந்தமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து ஹோம் தியேட்டர்லாம் வச்சு பார்த்தாலுமே இட்ஸ் வெரி நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.